அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் பிஜேபி கட்சியின் கலைப்பிரிவு முக்கிய நிர்வாகியும் மற்றும் சென்சார் போர்டு முக்கிய நிர்வாகியுமான திரு வெங்கடேசன் அவர்கள் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ்? ரொம்ப நல்லா இருக்காது சார். நல்லா அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல்லாம்? அரசியல் அதிரடி திருப்பங்களாக நடந்திருக்கு. யூகிக்க முடியாத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. யாருமே இப்படிதான் நடக்கணும், அரசியல் ஒரு கட்டமைப்பில் இருந்ததெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, தகட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய ஜாம்பவெல்லாம் தலையில துண்டை போட்டு உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது எதனால அப்படி ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இது எதனாலன்னு சொல்றதை விட வியூக வல்லுநர்கள் அப்படின்னு சொல்றது, உளவுத்துறைன்னு சொல்றது, ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுக்குது, அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான், இவன் ரிப்போர்ட் கொடுக்குறான், அதெல்லாம் வச்சு தான் ஒரு அரசாங்கம் கணிக்குது. அந்த வியூக வல்லுநர்களும் கடந்த கால வரலாறை வச்சு தான் வியூகத்தை கணிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இந்த களம் தவிடுபடி ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு பசுமை புரட்சி மாதிரி, வெண்மை புரட்சி மாதிரி ஒரு சைலண்டான ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் நான் திமுக தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆன்டி இன்கம்சியை ஓரளவு இருக்கும், ஆனால் இந்த அளவு போய் தட்டி எழுப்பி ஒட்டுமொத்த குடும்பத்தையே எதிராக வாக்களிக்க செய்கிற மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இது நாள் வரைக்கும் தமிழக வரலாற்றில் யாருமே பார்த்ததில்லை. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் காணாமல் போயிருக்காங்க இந்த ஆன்டி இன்கம்சியில். பெரிய பெரிய ஜாம்பவான் ஒரு தொகுதியை தன் கட்டுக்குள் வைத்திருக்கவங்களாம் காணாமல் போயிருக்காங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தோல்வி அளவுக்கு அந்த வீரியம் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்சி மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு பெரிய வெறுப்பாக நான் பார்க்கல. அதாவது திமுக மேல், ஆட்சியின் மேல் பெரிய வெறுப்பு இல்லை. பெரிய வெறுப்பு இருந்தால் ஸ்வைப் ஆயிருப்பாங்க. ஆனால் திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பத்தின் மேலும் மிகப்பெரிய வெறுப்பாக நான் பார்க்குறேன். அதனால தான் அவர் குளத்தூரில் தோத்தார். அவர் பையன் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் இப்போ என்னன்னா, இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் பெருவாரியான கட்சிகள் கொடுத்த சீட்டில் அப்படியே ஜெயிச்சது யாருன்னா இஸ்லாமிய சகோதரர்களுடைய கட்சிகள் மட்டும்தான். நீங்கள் முஸ்லீம் லீக் 2 சீட் கொடுத்தாங்க, 2மே ஜெயிச்சிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட் கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் அன்சாரி ஜெயிச்சிட்டார். தோத்தது எஸ்டிபியோட முபாரக் மட்டும்தான் நன்னிலத்தை தோத்தார். தவிர இஸ்லாமியர்கள் வாக்கு அந்த ஹாட் கேக் அப்படியே திமுகவுக்கு விழுந்திருக்கிறது. அந்த இஸ்லாமியருடைய வாக்குனால தான் உதயநிதியும் சேகர் பாபும் சென்னையில் தப்பிச்சாங்க. இல்லாட்டி காணாமல் போயிருப்பாங்க இந்த சுனாமியில். இதே குளத்தூரில் மாண்புகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஏன் தோக்குறாருன்னா, அங்கே பெருவாரியான கிறிஸ்தவர்கள் வாக்கு தான் இருக்குது, இஸ்லாமியர் வாக்கு கிடையாது. இதே துறைமுகத்திலையும் சேப்பாக்க திருவள்ளிக்கேணிலையும் உதயநிதியும் சேகர் பாபு ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் கை கொடுத்தனுடைய விளைவு தான். அப்போ இஸ்லாமியருடைய ஓட்டு பேங்க்கு ஷேரு எல்லாமே திமுகவுடன் இன்று வரையும் இருக்குது. அதில் மாற்றே கிடையாது. இல்லை, நீங்கள் இஸ்லாமியர்கள் வாக்குன்னு சொல்லும் போது ராயபுரத்தில் சுபேர்கான் தோக்குறாரு. அங்கே 47,000 சில்லற ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு. லாலாகுண்டா, காத்படா, ஸ்பென்சர் லைன் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி ஒரு 47,000 சில்லற ஓட்டு இருக்காங்க. அந்த ஓட்டுனால தான் போன வாட்டியே ஜெயக்குமார் அவர்கள் தோத்தார். தோத்தப்போ அவர் சொன்னது நான் பிஜேபி அலையன்ஸ்ல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் போடலனாரு. இந்த முறையும் அந்த 47,000 ஓட்டு திமுகவுக்கும் விழல, திமுகவுக்கு பாதி விழுந்திருக்கலாம், ஏடிஎம்கேக்கு சுத்தமாக விழல. ஏன்னா அங்கேயும் விஜய்க்கு தான் பெரும்பான்மையாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தொகுதியில் ஏன் இஸ்லாமியர்கள் மாற்றி? இல்லை, அது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ரகுமான் கான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமைச்சர். அந்தளவு அவருடைய மகன் ரீச் ஆனவரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இந்த சுனாமியில், அதாவது விஜயோடைய சுனாமி பேரலையில் ஓரளவு அரசியலில் தொகுதிக்கு செய்தவர்கள், ஓரளவு தொகுதியில் அறிமுகமானவர்கள், ஓரளவு தொகுதிக்கு பரிட்சமானவர்கள் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் தொகுதிக்கு செஞ்சாருன்றது கட்டமைப்புக்குள்ளே வராதிங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்ன்றது அங்கே கட்டமைப்புக்குள்ளே செதுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் தோத்துருக்காரு. இல்லை, முதல்வருக்கு இஸ்லாமியர் கை கொடுக்கல, அங்கே கிறிஸ்தவர்கள் தானே இருக்கிறாங்க. சேகர் பாபுக்கு அதே அந்த தொகுதியை தொடர்ந்து ஜெயிச்சவர் அவர். இல்லை, அது அடுத்த கதைங்க. சேகர் பாபுக்கு என்னன்னா, அவர் இஸ்லாமிய சகோதரர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் அமைச்சர்கள் எடுத்துருக்கு, சக்கரபாணி ஜெயிச்சிட்டார், அந்த அலை ஏன் அவருக்கு வரல? திண்டுக்கல் பெரியசாமி ஜெயிச்சார், அந்த அலை ஏன் வரல? அதே KN நேரு குறைந்த வாக்கு விசாரத்தில் ஜெயிச்சிட்டார். அலையை மீறி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தொகுதிக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. இதே திருவம்பூர்ல இவர் தோக்குறாரு, அன்பில் மகேஷ் தோக்குறாரு, 2000-3000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோக்குறாரு, கம்மியாக தோக்குறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாங்க, ஆனா கீதா ஜீவன் தோக்குறாங்க. அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு ஏதோ செஞ்சிருக்காரு, கீதா ஜீவன் கண்மொழி அக்கா பின்னாடி போறதே ஒரு வேலையா செஞ்சிருந்தாங்க, காணாம போறாங்க. நீங்கள் தொகுதிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து நல்லது கெட்டதில் பங்கெடுத்து தொகுதி மக்களோடு தொகுதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த அலையும் உங்களை அடிக்க முடியாதுன்றதுக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டையில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா?
அப்ப இதையும் மீறி சில பேர் வந்து அந்த லோகோல ஜெயிக்கிறது, ஸ்டாலினுடைய பிம்பத்தில் ஜெயிக்கிறது, உதயசூரன் பிம்பத்தில் ஜெயிக்கிறது, அந்த பிம்பத்தில் ஜெயிக்கிறவங்க தான் இன்னைக்கு காணாம போயிருக்காங்க. தொகுதிக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோத்தது முழுக்க முழுக்க அவர் மேல் மக்களிடம் இருந்த கோபமும் அவர் குடும்பம் மேல் இருந்த கோபம் தான் அங்க ஓட்டா பிரதிபலிச்சிருக்கு. இப்ப அவருக்கு வந்து அந்த குளத்தூரை விட்டு அவர் முதலமைச்சராக இல்லாங்க நார்மலா தான் கூட அவர் ஜெயிச்சிருப்பார். இந்த முதல்வர் தானே வாரிசு அரசியல் கொண்டு வராரு, இந்த முதல்வர் தானே உதயநிதியை முன்னிலைப்படுத்துறாரு, இந்த முதல்வர் தானே பகட்டான ஒரு அரசியலை காமிச்சு நம்மளை ஏமாத்துறாருன்றத ஒட்டுமொத்த வெஞ்சன்ஸை வந்து விஜய் வந்து எப்படி ஃபீட் பண்றாரு. எப்படின்னா ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசினுடைய தளபதியை முதல்ல வீழ்த்துவாங்க, அதுக்கப்புறம் ராஜாவை வீழ்த்துடுவாங்க. இந்த 2 பேரை வீழ்த்துட்டா அரசு ஆட்டம் கண்டுரும். அப்ப தளபதியா உதயநிதியை வீழ்த்துறதுக்கான பெரிய ஒரு கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்தலை. 2வது தாவேகா வந்து இதுல எந்த பிளானுமே பண்ணல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை தோக்கடிக்கணும், பாபு வச்சு உதயநிதியை வந்து தோக்கடிக்கணும், நம்ம சேகர் பாபு வந்து நம்ம சினோரா அசோக்கை வச்சு தோக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த பிளானும் கிடையாது. உதயநிதி யார்கிட்ட தோத்தாருன்னா காங்கிரஸ் இருந்த செல்வத்துக்கிட்ட தான் தோத்தார், காங்கிரஸ்ல ரொம்ப நாளாக இருந்தவர்கிட்ட தான் தோத்தார். அவங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. அவங்க இந்த கட்சியில் நம்ம கூட்டணிக்கு காங்கிரஸை கூப்பிட்டாங்க, வரல, நாங்களும் நிற்கிறோம். இது இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் திரு விஜய்க்கே ஒரு பயம் இருந்துச்சு. திருச்சியிலேயே நிற்கலாம், திருச்சி கிழக்கில் நிற்கலாம், பெரம்பூர்லேயே நிற்கலாம். ஏன்னா இங்கே வந்து வெள்ளால கிறிஸ்டின் ஓட்டு விடும், இங்கே கிறிஸ்தவர் ஓட்டு சிஎஸ்ஐ ஓட்டு விடும், நம்ம தப்பிக்கலான்ற இந்த பயம் இருந்ததுனால தான் அவர் பொது தொகுதிக்கு போகல. இப்போ 234 தொகுதியிலையும் ஸ்வைப் ஆகிடுன்னு அவருக்கு தன்னம்பிக்கை இருந்திருந்தா திருப்பரங்குன்றத்தில் நின்றுக்கலாம். அவர் ஏன் போய் இது வெள்ளால இருக்க கிறிஸ்தவர் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கில் நிற்கணும், ஏன் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்கணும், ஒரு சேஃப் ஜோனை நோக்கி நகரணும். அப்போ எல்லாரையும் ஃபில் பண்ணு, டி நகரா, புசியானந்தன் இல்லை, நீங்கள் வந்து வெங்கட்ராமன் இல்லை, மயிலாப்பூர், நீங்கள் 108 பேர் ஜெயிச்சாங்க. இந்த 108 பேர் அந்த தொகுதிக்கு பரிட்சமானவர்களா, அந்த தொகுதிக்கு ஜாதி சம்பந்தப்பட்டவர்களா, அந்த தொகுதிக்கு எதனா நன்மை செஞ்சிருக்காங்களா, அந்த தொகுதி மக்களுக்கு எதனா பணம் கொடுத்துருக்காங்களா, அந்த தொகுதியில் ஒரு இறப்பு கல்யாணம் நல்லது காட்சி கீழ்ச்சின்னு போய் நின்றுருக்காங்களா, எதுவுமே கிடையாது. ஒத்தை பிம்பம் தான் அடிக்குது. இல்லை அதுதான் இப்போ இவருமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணல. ஒரு 100-200 கூட்டங்கள் பேசினார்னா அதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் தீய சக்தி, திமுக, கொள்கை எதிரி, ஊழல் சக்தி, இதை மட்டும்தான் பேசினார். மக்களுக்கான என்ன திட்டம் செய்ய போகிறோம்னு பெருசாக சொல்லலை. கடைசி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் என்னென்ன பண்ண போகிறோம் திட்டங்களை அறிவித்தார் தேர்தல் அறிக்கையாக. இந்த ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் மக்களை மனமாற்றம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் மனமாற்றம்லாம் எதுவுமே செய்யலை. மக்கள் மனமாற்றம் செய்யலை. மக்களுக்கு வந்து திமுக குடும்பத்தின் மேல் உள்ள கோபத்தை ஓட்டா பிரதிபலிச்சிருக்காங்க. இல்லை அப்படி பார்த்தா 70 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் நான் முன்னாடி அந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த சிம்பிளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இல்லை ஐகான் ஐடென்டி வந்து ஐடியாலஜிக்கு இங்கே மரியாதை இல்லைங்க. ஐடியாலஜியில் அவங்க தோத்துட்டாங்க. ஐடியாலஜி சனாதன இருப்பு, அது இருப்பு, இதே இருப்பு, ஐடியாலஜியில் தோத்துட்டாங்க. அவங்க வந்து திமுகன்ற லோகோவை தாண்டி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய ஷேடோவை தாண்டி தொகுதிக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கவங்க மட்டும்தான் தப்பிச்சான். அதை மீறிக்கவும் தோத்துட்டான். 234 72 தான் ஜெயிச்சாங்க, முதல்ல தோத்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கோபமும் எங்கே திரும்பி இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு திரும்ப வேண்டியது அப்படியே தாவேக்கா திரும்பி இருக்கு. அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய சாமானியங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் மயில் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கார். 234 தொகுதி சுற்றுறார், 38 மாவட்டங்கள் மயில் மாதிரி சுற்றுறார். ஆனால் திரு விஜய் அவர்கள் பிள்ளையார் மாதிரி மு.க. ஸ்டாலின் சிவனா நினச்சி அழகாக அவரை பற்றி நெகட்டிவை சுற்றி ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமிக்கு போகிற அந்த வாக்குகளை தன்னுடைய சினிமா கவர்ச்சியின் மூலம் அப்படியே அவர் ஐடென்டி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். இது வந்து அவரே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இது வந்து விஜய் சார் எதிர்பார்த்துருந்தாருன்னா ஒரு இடத்துலையும் கேண்டிடேட் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீ கேண்டிடேட் இல்லை. இப்போ திருத்தணியில் என்னென்ன காமெடி பண்ணார் உங்களுக்கு, சாய்குமார் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியல. என்னென்ன அவர் ஒரு ஆடிட்டரு, ஒரு லாயரு, என் கூட யார் வராதிங்க, நாங்களே பிரச்சாரம் பண்ணுறோம், என்னென்னமோ ஒரு இதில் போய் என்ன அவரே 50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒரு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் கட்சிக்காரங்க சப்போர்ட் இல்லாமல், ஆமாம், தேர்தல் கமிஷனில் போயிட்டு விண்ணப்ப படிவத்தை அப்படியே கொடுக்குறாரு. ஃபில் பண்ணி குடியான அவர் கேட்குறாரு தேர்தல் அதிகாரி, ஃபில்அப் பண்ணுமா சார், கொடுங்க, நீங்களே கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கன்றார். இப்போ என்ன மாதிரி கேண்டிடேட் அவங்க போட்டிருக்காங்கன்றதுக்காக இதை பதிவு நிறைய தொகுதியில் அந்த மாதிரி இருந்துச்சு இருக்கு ரைட்டுங்களா. அப்போ நின்னவங்க எல்லாம் ஒரு ஃபீலிங்கில் நிற்கிறாங்க. நின்னவங்க யாருமே ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தானா அவன் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை 35 நாளும் 40 நாளும் தீயா வேலை செஞ்சிருப்பாங்க. எதனா ஒரு தொகுதியில் தாவேக்கா தொண்டர் தீயா வேலை, சில வேட்பாளர் மட்டும் தான் கொஞ்சம் யாருன்னா ஒருத்தரை காட்டுங்க அவர் தீயா வேலை செஞ்சாருன்னு ஒருத்தரை காட்டுங்க. இல்லை ஆர்கே நகர்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க. அது வர்ஜுனா புசியானந்த விடுங்க,
மேல்மட்ட தலைவர்ல விடுங்க, கீழே உள்ளவங்க யாரும் பெருசா நிர்மலை விடுங்க, ஒரு 5 பேரை விடுங்க. நிர்மல், முஸ்தபா கூட வேலை செஞ்சாப்ல, என் நெருங்கிய நண்பர் அவர். பிரபு கூட நல்லா வேலை பிரபு பார்த்தாரு. காரைக்குடியில் வேலை செஞ்சாப்ல, எங்க ஊர் தான் காரைக்குடி, நல்லா வேலை செஞ்சாப்ல. அதெல்லாம் நான் சொல்ல, பிரபு வந்து பிளானே பண்ணாப்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பண்ணாப்ல. அவர் வந்து தேர்முக பாண்டியனுடைய கலர் ஓட்டை அப்படியே நமக்கு விழுன்னு சொல்லி அதை 2ஆ டிவைட் பண்ணாப்ல. சீமான் உள்ள வந்ததுனால ஜாதி ஓட்டு சப்போர்ட்னால காணாம போயிட்டாப்ல, டெபாசிட் கூட இழந்துட்டாப்ல. நான் சொல்றது ஒரு 10 பேரை வச்சுக்கோங்க உங்களுடைய செங்கோட்டை. மீதியெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. ஜேசிடி பிரபாகரன் அருமையா வேலை செஞ்சார், நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி டிடி பொதுகை போறப்ப 1000 விளக்குல தார்மாரா அவங்க வேலை செஞ்சாங்க. ஜேசிடி பிரபா நல்லா வேலை செஞ்சாங்க. ஒரு அருண்ராஜ் நல்லா வேலை செஞ்சார். ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. ஆனா ஜெயிச்ச 108 பேர்ல 10 பேரை கழிச்சுன்னா 90 பேர் அந்த தொகுதிக்கு, தொகுதி மக்களுக்கு பரிட்சமானவரே கிடையாது, யாருன்னே தெரியாது. அதுதான் வெங்கடேஷ் கேட்குறேன். இப்போ தொகுதி மக்களுக்கு பரிச்சயமானவங்க கிடையாது, 5 ஆண்டுகள் ஆண்டவங்க, தொகுதிக்கு நல்லது கெட்டது ரெண்டும் செஞ்சுருப்பாங்க. அப்படி கண்மூடித்தனமா தொகுதி வேட்பாளரும் தெரியாம, யாரும் தெரியாம, விஜய் அந்த சிம்பல் மட்டுமே போடுற அளவுக்கு மக்களுக்கு வந்து அப்படின்னா ஒரு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அதே மக்கள் தான், அதான் சொல்றேன், அதே மக்கள் மெஜாரிட்டியும் கொடுக்கல அவருக்கு. இல்ல மக்கள் வந்து இருக்கிறாங்கன்றது சொல்றதை விட அந்தந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸ்ல தான் அவருக்கு ஜெயிச்சிருக்காரு. நீங்க 8 மாவட்டங்கள அவங்க ஒண்ணுமே போடல, முட்டை போடுறாங்க. 8 மாவட்டங்கள முட்டை போடுறாங்க. ஏன்னா அவர் பிரசன்ஸ் அங்க இல்ல. ரெண்டாவது, கிராமங்கள்ல அவர் பிரசன்ஸ் கம்மி. ரூரல் ஏரியாலாம் சிட்டில எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துங்கன்னா அது வேலுமணி கோட்டைன்னுவாங்க, செந்தில் பாலாஜி கூட உடைச்சிருக்காங்க. அவரே கம்மி. மதுரையை உடைச்சிருக்காங்க. மதுரை இதெல்லாம் வந்து சிட்டி ஓரியன்டட். இப்போ மதுரை எடுத்தீங்கன்னா 6 இருக்கும், மதுரை கிழக்கு, மேற்கு, மத்திய மதுரை அப்படி இருக்கும். இப்போ திருச்சி எடுத்தீங்கன்னா துறையூர், ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு 6 இருக்கும். 6மே உடைச்சி ஒருத்தர் மட்டும் அங்கே இருந்ததுனால ஜெயிச்சிருக்காரு. இதே ரூரல் உள்ள போனீங்கன்னா கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாஷ் அவுட். இத்தனைக்கும் அவர் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் கிடைக்கல. காங்கிரஸ் அதனுடைய வாக்குகள் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருடைய பிரசன்ஸ் எங்கெங்கே இருந்ததோ அந்த இதில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கார். தூத்துக்குடியில் ஸ்ரீநாத்துக்கு, அந்த தூத்துக்குடியே அன்னைக்கு தான் போயிருப்பார் அவர். ஆமா, அந்த தூத்துக்குடியில் எத்தனை கான்ஸ்டிட்யூன்சி, இந்த மாதிரி சில வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு எத்தனை தெருவுன்னு கூட தெரியாது அங்கே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது சார். நான் சொல்றது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியாது சார். நான் சொல்றேன், அதுதான் உதயநிதி சுட்டி காட்டுறாரு. நீங்க வேட்பாளரா நீங்க நின்று ஜெயிச்சிட்டீங்க, போய் நன்றி கூட நீங்க போய் சொல்லல. இப்ப மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கருத்தியெல்லாம் நமக்கு வேறுபாடு இருந்தாலும் ஒரு அரசியல் கண்ணியம் அவர்கிட்ட இருக்கு. ஜெயிச்சமோ தோத்தமோ, தோத்தல் ஓட்டு எனக்கு ஓட்டு போட்டவங்க நான் நன்றி சொல்றேன் போனாராரு, அது வரவேற்பு. அது வந்து ஒரு அரசியல் நாகரிகமா பார்க்கணும். நீங்கள் என்னை தோக்கடிச்சிட்டிங்க பரவாயில்ல, இருந்தாலும் மற்றவங்க எனக்கு ஓட்டு போட்டாங்களா, அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அது பாரம்பரியமான அந்த அரசியல் இருக்கிறதுனால அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் உதயநிதி சுட்டி காட்டுறாரு. நீங்கள் அட்லீஸ்ட்டு உங்கள் திருச்சி கிழக்கோ இல்லாட்டி பெரம்பூர்லையோ நீங்கள் போய் ஜெயிச்சிங்களே போய் நன்றினாச்சு சொன்னீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர்களே எதிர்பார்க்காத ஒரு மிரக்கல், அவர்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அவங்களே ஒன்றும் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல. அவங்களுக்கே இந்த அதிர்ச்சியில் மீள முடியல. நம்ம ஜெயிச்சிட்டோமா. ஏன்னா இதை வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, யாராலையும் கணிக்க முடியல, யாராலையும் இந்த ஒரு ஆங்கிள் கிட்டே போக முடியல. இப்போ ஊத்துக்குழி வெற்றிகள் இருக்கார்ல, அவர் ஜோசியர், அவர் எதை வச்சு சொன்னாருன்னு தெரியாது, ஏதோ வச்சு அடிச்சு விட்டாரு. ஜெயிச்சவொன்னே இன்னைக்கு அவரை கொண்டாடுறாங்க. அவர் அடிச்சு விட்டது தான். ஏன்னா பெரிய பெரிய ஜாமான்லாம் ரா இருக்குது, உளவுத்துறை இருக்குது, ஐஎஸ் இருக்குது, மத்திய ஒரு குழு அனுப்புவாங்க, மாநில ஒரு குழு அனுப்புவாங்க, பென் நிறுவனம் ஒர்க் பண்ணுது, ஐபேக் ஒர்க் பண்ணுது, ஏடிஎம்கேல ஹைதராபாத்தில் வந்து ஒரு நிறுவனம் ஒர்க் பண்ணுது, அன்புமணிக்கு ஒரு நிறுவனம் ஒர்க் பண்ணுறது, பிஜேபிக்கு ஒரு நிறுவனம், எல்லாருமே ஒர்க் பண்ணி யாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியில் போனாங்களா? ப்ரீபோல் வந்துச்சே, அதில் கூட என்ன பண்ணாங்க, ஒரே ஒருத்தர் குப்தா மட்டும்தான் இவர் வருவார்னாங்க. மற்றவங்களாம் யார் போடுறாங்க, திமுக இல்லை அதிமுக இப்படி தானே போடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த வியூக வல்லுநருக்கு ஒரு ஷாக் தானே அது. இப்போ நம்மள நீங்கள் நானும் எதை வச்சு இதை பேசுகிறோம் விஜய், அதுதான் யோசிக்கிறேன். இது வேற ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் வேற எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்றது லேட்டராக தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெரியும், 234 தொகுதியும் சுற்றி சுற்றி சுழண்டு அப்படி ஒன்றும் எதிர்ப்பொலையும் பெருசாக இருந்திருந்தா உங்களுக்கு அலைன்னா என்ன ஆகும்னா 91 போல திமுக 2 இடம் வந்திருக்கணும். இல்ல அலை கிடையாது. 96ல ஜெயலலிதா அம்மையார் மேல எதிர்ப்பலை இருந்தப்போ திமுக, இதுதான் அலை. ஆனா இது அலையும் இல்ல ஒண்ணு இல்ல. ஆனா 108ஓட அவரை நிறுத்திட்டாங்க. இந்த பக்கம் ஒரு இவங்க கூட்டணிக்கு ஒரு 73 இடம் கொடுத்துட்டாங்க, அதிமுக ஒரு 53 இடம் கொடுத்தாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் மறைமுகமாக தாவேக்காவை வளர்த்து விட்டாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த கரூர் சம்பதம் வரப்ப ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை தாவேக்கா மேலே எடுக்கல. இதே கரூர் சம்பவம் நடக்கிறப்ப அஇஅதிமுக தன்னோட கூட்டணி வந்துடும் அப்படின்னு எடப்பாடி நினச்சி திமுகவினால அந்த கார்னர் அவங்க திருப்பினாங்க.
திருப்புறப்ப இவங்களை வந்து அண்ணாமலையும் தான் சப்போர்ட் அண்ணாமலை தான் சொல்றேன், எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன். அப்ப இவங்க கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு ஒரு ரூட்டை எடுத்தாங்க. அந்த ரூட்டு தான் இவங்க பண்ண பிளண்டர் மிஸ்டேக். இவங்க பண்ண, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அவர் முடக்கப்பட்டிருந்தார் விஜய் சார். 10 நாளா அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவர் வந்து அந்த பிரச்சனையில இப்போ ஒருவேளை பிஜேபியும் அதிமுகவும் அவருக்கு சாதகமா பேசாம இருந்தா ஒருவேளை அரசியல் விட்டே போயிருக்கலாம். இல்ல, திமுக மேலேயும் தப்பு சொல்றேன். திமுக அன்னைக்கு ஆதவர்ஜுனா அரெஸ்ட் பண்றதுக்கான முகாந்திரம் இருந்துச்சு, பண்ணல. அவர் ஒரு டிட்டு போட்டதே பெரிய பரபரப்பு. ஜென்சி நேபாளில் வந்த மாதிரி நடக்கும், ஒரு புரட்சி வெடிக்க போகுதுன்னு சொல்லி இந்திய இறையாண்மைக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு போட்டாரு, கேஸ்லாம் போட்டாங்க. அவர் வந்து அவ்வளவு அதான் கேட்குறேன். இப்போ ஆதவர்ஜுனா மேல வந்து இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதுமே அவர் பயங்கரமா பேசினாரு, முட்டாள் முதலமைச்சர்ன்ற மாதிரிலாம் பேசினார் ஒரு சில கூட்டங்கள்லாம். ஏன் அவர் மேல வழக்கவே பதிவு பண்ண மாட்டாங்க, அவர் அரசே பண்ண மாட்டாங்க? ஏதாவது இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்காரா திமுகவோட? இல்ல, ஏன்னா சபரீசனோடையும் அவர் எதிர்த்து நின்ற கார்த்திக் மோகனோடையும் நெருங்கிய நண்பர் என்பது அரசியல் வட்டாரம். சபரியே வந்து அவர் பிரச்சாரம்லாம் பண்ணாரு. அந்த அளவுக்கு 2 பேருமே நெருங்கிய கூட்டாளிகள், இந்த 3 பேருமே சொல்லுவாங்க. அந்த ஒரு சாஃப்ட் கார்னர்லயே அவரை வந்து வேணாம், அரெஸ்ட் பண்ண வேணாம், பேசிட்டு போறான்னு அப்படியே விட்டுட்டாங்களா? இல்லை, இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்து யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தாருன்னா ஐபேக் நிறுவனத்தில் சபரி கிட்ட. போன தேர்தலுக்கு அவர் தான் கொண்டு வந்து ஐபேக் நிறுவனத்தை கொண்டு வந்தார். சபரி கிட்ட தான் அவர் இருந்தார். அவர்கிட்ட இருக்கப்பே இவர் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தார். சீட்டு கேட்டார், சபரி கொடுக்க சொன்னார். ஆனால் திமுக அவர் வளர்ந்து வருவார்னு சொல்லி திமுக கொடுக்காதனால தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தார். விடுதலை சிறுத்தைகளையும் சீட்டு கேட்டு ஒரு பொது தொகுதி கொடுங்க, கள்ளக்குறிச்சி எங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி வேறு எதனா பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்குறப்ப உங்களுக்கு 2 தனி தொகுதி தான் கொடுக்க மாட்டோம், பொது தொகுதி தர மாட்டேன்னு 2 MP சீட்டு கொடுத்தாங்க. அப்போ திருமாவளவன் ப்ரெஷர் கொடுத்து வாங்கி தரல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுறப்போ வன்னியரசு குரூப் வந்து பெரிய ப்ரெஷர் பண்ணி அவர் வெளியேற்றுறாங்க. அப்போ ஆதவர்ஜுனாவுடைய பிரதான நோக்கம் திமுக வீழ்த்தணுன்ற கட்டமைப்புல நமக்கு சீட்டே தரல. அப்புறம் ரைட்டா, இன்றைக்கு நான் இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை மார்ட்டின் குடும்பமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் புதுச்சேரியிலையும் ஒரு சிண்டிகேட் போட்டு வேற மாதிரி வேலை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி 2 நாளாக மைண்டில் ஓடிட்டுருக்கு எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஆதவர்ஜுனா வந்து தன்னுடைய மனைவியோட வாழலை, அவர் வந்து தனிச்சிருக்காரு, அவங்களுக்கு மனைவிக்கு சம்மந்தம் இல்லை, என் மச்சான் வந்து பல பெண்களோட தொடர்பில் இருக்காரு, என் மச்சான் வந்து ரோஸ் ராயல் கால் கொடுக்குறாரு, சொத்தெல்லாம் அழிச்சாருன்னு சொந்த மச்சானாக இருக்கக்கூடிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சொல்கிறார். ஆமாம். அப்போ நம்ம பொதுப்பள்ளியில் என்ன நினச்சோன்னா, ஒருவேளை இவங்க பிரிஞ்சிருக்காங்க பொழுது, விஜய் சார் பிரிஞ்சிருக்க மாதிரி பிரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து பதவியேற்பு விழாவில் மார்ட்டினோட வராங்க. நல்லா கேளுங்க, அவர் எந்த ஃபங்க்ஷன் முதல் வரி செயலிச்சார். அதாவது எங்கேயுமே வந்து மார்ட்டினை நீங்கள் பார்க்க முடியாது சார். அவர் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. நான் வந்து ஒளியின் ஓசின்னு ஒரு படம் எடுக்கிறப்ப அந்த பூஜை எப்போ பார்த்துருக்கேன், அந்த டைமில் கலைஞரோட ஒரு நட்பாக இருந்தது, அதுதான் பார்த்துருக்கேன் தவிர வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. அப்போ பதவியேற்பு விழாவுக்கு மார்ட்டின் வராரு, அவங்க மனைவி வராங்க. இவர் வந்து ஆதவர்ஜுனா, செந்தில்குமார் தான் ஒரு உண்மையான பேர், ஆதவர்ஜுனா என்கிற நான் அப்படின்னு சொன்னோன்னா மனைவி அழுகுறாங்க. எப்படி துர்கா ஸ்டாலின் மியூச்சுவல் கிளியராக இருக்கா, அப்படியே வைங்க. இவர் நம்ம ஆதவர்ஜுனா தாவேக்காவில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு உங்களுக்கு எல்லாமே தனி ஃப்ளைட். அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஃப்ளைட் தான் போட்டுருந்தார். ஆமாம். சார்ட்டர்ட் ஃப்ளைட் எப்போ வருதுன்னா ஆதவர்ஜுனா உள்ள வந்தோன்னு தான் சார்ட்டர்ட் ஃப்ளைட். அதுக்கு முன்னாடி அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட் கிடையாது. உள்ளே போயிட்டு எக்கனாமிக்கில் இருந்து தான் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்து அவர் போவார், மாஸ்க் போட்டு போவார், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனி ஃப்ளைட். அவர் தனிமைப்படுத்தி அவர் நெருங்க விடாமல் ஒரு கண்டிஷனில் கொண்டு வர்றார் அவர். ரைட்டா, செங்கோட்டையன் உள்ளே வர்றார். செங்கோட்டையன் உள்ளே வந்த பிறகு தான் ஐஜேகேலேருந்து லீமா ரோசிட் விலகி ஏடிஎம்கே போகிறாங்க. இந்த கட்டமைப்பு ஜெய்சே டிசைனில் பாருங்கள். செங்கோட்டையன் உள்ளே வராரு. செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, நமக்கான ஆள் உள்ளே இருக்கணும். அப்போ யார், வேலுமணியை பிடிக்கிறாங்க. வேலுமணிகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் கட்சி நிதியை கொடுங்க, 4 தொகுதியை நான் பார்த்துக்கிறேன்னு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து, திருவாடையில் தான் அவங்க பிறந்த ஊர் லீமா ரோஸ். அங்கேருந்து எங்கே கொடுக்குறாங்க, முத்துரையர் அதிகமாக இருக்கிறாரு, 2வது உடையார் அதிகமாக இருக்கிற லால்குடி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே செங்கோட்டையன் வந்த பிறகு ஆதவர்ஜுனா வச்சு லீமா ரோஸை ஒன்று பண்ணுறாங்களா? இது எல்லாமே 2 வருடங்கள் நடக்குது எல்லா விஷயங்களுமே. அப்படியே போங்க புதுச்சேரிக்கு. திடீர்னு ஜோஸ் சார்லஸ் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் இலவசம் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், 2 பக்கம் விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். புதுச்சேரிக்கு நான் தான் முதலமைச்சராக வரப்போகிறேன், நாங்கள் என் கீழே 20-30 கான்ஸ்டியூஷன் ஆள் போட போகிறேன்றப்ப அமித்ஷா வந்து நறுக்குன்னு கொட்டுறாரு. ஒன்று கூட்டணிக்கு வா, இல்லாட்டி எந்த தொழிலும் பண்ண முடியாதுன்னு ஒரு ப்ரெஷர் பண்ணோன்னே சரி நான் கூட்டணிக்கு வரேன்னு சம்மதிக்கிறாரு. உடனே என்ன காங்கிரஸ் பெல்ட்டி அடிக்குது, இவங்க வந்து லாட்ரி மூலம் சம்பாரிச்ச பண்ணது, நான் கூட்டணி வர மாட்டேன், கூட்டணி ரீகன்சிடர் பண்ணுறப்ப அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணோன்னே 2 சீட்டு அவர் கொடுத்து அதில் ஒரு சீட்டு தோற்று லட்சிய ஜனநாயக கட்சி இன்னைக்கு புதுச்சேரியில் ஒரு எம்எல்ஏ. அப்படியே சினாரியோ முடிங்க. இப்போ அமைச்சராக போகிறார்.
ஒரு அங்கேயே அமைச்சர், இப்போ ஆதவர்ஜுனா அமைச்சர், இப்போ 10 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. யார்? தாவேகா வந்து ஏடிஎம்கேல பிரிஞ்சு வந்த ஒரு 5 பேர்லேருந்து 8 பேர் கொடுக்க போதில்ல. அதுலேயும் லீமா ரோஸ் அமைச்சரானா இவங்க போட்டு 3 பேரும் போட்டு சிண்டிகேட் வந்து கிளீனாக ஒர்க் ஆகிட்டு நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ என்ன திட்டுற மாதிரி. இது என்னோட டவுட் தான் உங்களுக்கு கேட்குறேன். கிளியராக அந்த சினாரியோ வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்க. இவர் வந்து ஆதவர்ஜுனா வந்து ஐஜேகேல என்ன சொன்னாங்க, ஐஜேகே போட்டியிட வாய்ப்பு தரலாம். ஐஜேகேல அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்காங்க எனக்கு தெரியும். ஐஜேகே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. அவருடைய 3வது மகன் வந்து நம்ம மே 17 திருமுருகன் காந்திகிட்ட போய் ஜாயின் பண்ணாரு. அப்போ தனியாக ஒரு இயக்கம் வச்சாரு. இவர் வந்து ஜோஸ் சார்லஸ் இப்போ ஆரம்பிச்சாரு லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லி. எல்லாமே 2 வருட காலங்களும் நடக்குது. 2 வருடங்கள காலம் நடக்குது. அப்போ டேரா மச்சானை எதுக்குற மாதிரி பேசுறாரு, டேரா திமுக எதிர்த்து பேசுறாரு. எனக்கு வந்து லாட்ரி பிஸ்னஸ் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் 550 கோடி வாங்கினோம், அதுக்கப்புறம் நீங்கள் சுரண்டர் லாட்ரி பண்ணி நீங்களே சம்பாரிச்சிங்கன்னு சொல்லி இல்லீகல் பண்ண சொன்னோம். இதெல்லாம் அவர் முன் வச்சார்ல. அப்போ இவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து, எந்த மருமகன் வந்து என் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, என் குடும்பத்தை பிரித்தான், என் குடும்பத்தில் என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு பல தொடர்பு இருக்குன்னு சொன்ன அதே குடும்பத்தை சேர்ந்த தலைவர் மகளோட வராருங்க. இங்கே லீமா ரோஸ் அந்த தாவேகா ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு சொல்கிறப்ப ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர்கள் வந்து பாக்ஸர், அவர் பேர் பாக்ஸர் தான் சொல்லுவோம், ஜெயக்குமார், மைக் மன்னன், மைக் நீட்டோன்னு பேசுவார் ஜெயக்குமார், அவர் காணோம். பெரிய பெரிய சீனியர் லீடர்ஸ் ஒருத்தர் சொல்ல, லீமா ரோஸ் சொல்கிறாங்க ஆமாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. காரில் செய்தி சொன்னாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு ஏடிஎம்கேயில் இருந்து நம்ம எதிர்கட்சியாக செயல்பட்டால், தாவேக்காக எதிர்த்து வாக்களித்தால், நான் வெறும் எம்எல்ஏ, யார் லீமா ரோஸ் ஒரு எம்எல்ஏ, லால்குடி எம்எல்ஏ. ஆனால் 10லேருந்து 15 பேரை இழுத்துட்டு அங்கே போய் 22 பேரை இழுத்துட்டு போயிட்டா நான் ஒரு அமைச்சர். அப்போ வரும் அடுத்த 5 ஆண்டுகள் வந்து லாட்டரி அதிபர் குடும்பம் தான் கோல வச்சுக்கும் தமிழ்நாடு. கோல வச்சது ஒன்று மட்டும் இல்லாமல் இப்போ வேலுமணி அவர்களுக்கும் சிவி சண்முகருக்கும் ஏன் இவ்வளோ தைரியம் வந்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி உடைய தைரியத்தில் செய்யறாரு இல்ல, அதுதான் இங்க கரெக்டா பதிவு செய்ய விரும்புறோம். 2019 தோத்தாரு, 21 தோத்தாரு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி தோல்வி, நிறைய தோல்விகள் இருப்ப கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு. இந்த கட்சி வெளியில போல. தினகரன் போனது, சசிகலா போனதெல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க, தனி இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை, தனி இயக்க ஆரம்பிச்சாங்க. தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னே கண்டு சசிகலா அம்மாவும் வேற ஒருத்தர் கட்சியை தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க, தனி இயக்கம், அதை விட்டுருங்க. இப்போ வேலுமணி அவர்களும் நம்ம அந்த கோஷ்டி கிட்டத்தட்ட 23 பேர், ஏன் சிவி சண்முகம், நம்ம விஜயபாஸ்கர், நம்ம வந்து இன்னொரு விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் வந்து ஏன் தைரியமாக பொது வழியில் வந்து பேசுகிறாங்கன்னா, அந்த பக்கம் இருக்க எம்எல்ஏவை இந்த பக்கம் வர வைப்பதற்கு அமைச்சர் பதவி மட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ விஜய் நீங்கள் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் 5 அமைச்சர் கொடுப்பாரா? அவ்வளோதான். 5 வாரியம் கொடுப்பாரா? இவங்ககிட்ட 23 பேர் இருக்காங்க, அங்கேருந்து ஒரு 10 பேர் வராங்கன்னு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து எடப்பாடி கிட்ட 47 பேரில் 40 பேர் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள். 40 பேரை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க, எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவீங்க? இந்த பக்கம் வந்தாலும் நீ எம்எல்ஏ தான், தாவேக்கு ஆதரவு எடுத்தாலும் நீ எம்எல்ஏ, எடப்பாடி சைடிங் இருந்தாலும் எம்எல்ஏ. அது நான் இங்கே இருந்துட்டு போவதுன்னு அவன் திங்க் பண்ணுவான். அப்போ அந்த 40 பேர் இங்கே வர வைக்கிறதுக்கு அமைச்சர் பதவி உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா 5லேருந்து 5 6 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க, வாரியமே ஒரு 5 கொடுக்குறாங்க கூட 10 பேர் ஃபில் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மனக்கணக்கு சொல்கிறேன். 40 பேர் இங்கே வந்துட்டாங்க, 10 பேரை தாவேக்கா ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, 5 பேருக்கு அமைச்சர் கொடுத்துச்சு, 5 வாரியம் கொடுத்துச்சு, மிச்சம் 30 பேரோட மனநிலை என்ன இருக்கும்? நம்ம இங்கே சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பாரம்பரியமாக ஜெயலலிதா கட்சி, நம்ம எடப்பாட்டே இருக்கலாம், இந்த மனநிலை இருக்கும்ல. அப்போ அந்த 30 பேரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அந்த 30 பேருமே அமைச்சர் நிகரான ஒரு பணத்தை கொடுக்குற வலிமை லீமா ரோஸுக்கிட்ட இருக்கு. இதுதான் பாயிண்ட். முன்னாடி அவங்கள்ட்ட அது கிடையாது. இப்போ ஒரு எவ்வளோப்பா சம்பாதிப்பா? 15 கோடி சம்பாதிப்பா, இந்த 20 கோடி போய் நில்லு, நீ எவ்வளோப்பா சம்பாதிப்பா? எனக்கு தொகுதியில் அந்த திட்டம் இருக்குது, இந்த திட்டம் இருக்குது, என்னால் 50 கோடி சம்பாதிக்கணும், இந்த 50 கோடி. ஏன்னா அந்த ஏடிஎம்கேவுடைய கட்சி நிதியாக இருக்கிறது ஒரு 175 கோடிலேருந்து 200 கோடி தான். லீமா ரோஸ் லட்சக்கணக்கான கோடி இருக்கு. அதாவது பணம் வந்து எல்லாருக்கும் கரையும் செலவு பண்ணா. இப்போ நீங்கள் வந்து 100 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்க, இன்னைக்கு காலிலேருந்து ஒரு செலவு பண்ணால் 90 ரூபா செலவு பண்ணிட்டா 10 ரூபா, அது அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு சுரண்ட கொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புதுசாக வந்த லீமா ரோஸ் அவர்கள் கை ஓங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏற்கனவே ஒரு அம்மையார் சசிகலா அம்மையார் கொடுத்த ஆட்சியை அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணான்னு பரவலான குற்றச்சாட்டு இருக்கு எடப்பாடி. இப்போ இன்னொரு அதே மாதிரி ஒரு பெண்ணால் திரும்பி உடைக்கப்படுது. இது வந்து ரொம்ப பிளான் ஸ்ட்ரக்சராக இதை பார்க்கணும், ரொம்ப டீப்பாக பார்க்கணும். எப்படின்னா, லீமா ரோஸ் வந்து எடப்பாடி அவர்கள் நேரடியாக கொண்டு வரல, ஐஜேகே மூலம் நேரடியாக கொண்டு வரல, வேலுமணி அவர்களுடைய பார்வையில் தான் வராங்க. வேலுமணியும் செங்கோட்டையும் க்ளோஸ்.
அந்த பாதையில் வரப்ப முன்னாடியே சிண்டிகேட் போட்டிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு நாங்கள் எங்கள் ஆதரவு கொடுத்துருங்க, நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் ஆதரவு கொடுப்போம், இந்த கண்டிஷன். இது உள்குத்து என்ன போயிருக்குன்னா, எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. டிஎம்கேவோட சேர்ந்து எடப்பாடி முதல்வர் நீங்கள் நின்றுருக்கப்ப, நான் முதலமைச்சர் ஆனால் மட்டும் பரவாயில்ல, நீங்களும் அப்படியே இருங்க அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறோன்னா நாங்கள் வெளியே வந்தோம்னு சொல்கிறாங்க. அது உட்கட்சி பிரச்சனை, அது என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், அப்புறம் இதுவும் சொன்னார் சிவி சண்முகம், விடுதலை சிறுத்தை திருமாவளவனை அது கடைசியா ஆக்குறதா சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு யோசிச்சோம், ஆனா எடப்பாடி ஒத்துக்கலன்னு தான் அவர் சொல்றாரு. அதையும் சொன்னார். அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு கட்சி, ஏன்னா திமுக அப்படிதான் யோசிக்கும், நீ முதல்வராக ஆதரவுனா மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வரும், ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு வேட்பாளர் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் துணை முதல்வர். அல்ல, அது கூட நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இஷ்யூஸ் என்னன்னா, திருமாவே ஒரு இடத்துல சொன்னார், என்ன முதல்வர் வேட்பாளராக நிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அவரும் சொன்னாரு, கம்யூனிஸ்ட்லாம் நான் வேணான்னு சொல்லிட்டேன், கம்யூனிஸ்ட்லாம் பேசினாங்க. அருமையான ஆதங்கத்தையும் சொல்றாருல. இங்க வந்து ஒரு தலித் முதல்வர் ஆகுன்றது பெரிய பகல் கனவு, அது நடக்காத ஒரு காரியம், எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆனாலும் அது நடக்காதுன்னு அந்த ஆதங்கத்தையும் அவர் கூட்டியிருக்காரு. ஆனா அந்த வாய்ப்பு வரும்போது அவர் யூஸ் பண்ணிக்கல. அவர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பார்க்குறவர், ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் 4 மணி வரை இழுத்தார். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு உள்ள. அதே நேரத்தில் பற்றி விஜயோட தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக திமுக மேலேயும் கொஞ்சம் லைட்டாக அதிமுக மேலேயும் ரொம்ப லைட்டாக பிஜேபி மேலேயும் இருந்தது. அப்போ வந்து இவங்கள கொள்கை எதிரி, இவங்க ஊழல் சக்தி, இவங்க தீய சக்தின்னு, நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவர், மாற்றத்துக்கான ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இப்போ 108 இடத்துல 1 போயிடுச்சு, 2 நின்றனால 107, 107 1 சபாநாயகர் போயிட்டாருன்னா 106. என்னைக்காவது 10லனா தான் சபாநாயகர் ஓட்டு போட முடியும் நடுநிலையாக வரும்போது. அப்போ 106 பேரோடு இருக்கும்போது உடனடியாக காங்கிரஸ் திடீர்னு விஜயை ஆதரிக்கும்னு பிஜேபி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். காங்கிரஸ் வந்தோன்னு 2 மினிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் அவர் முதல்வர் ஆகிறதுக்கான டிலே அதிகமாச்சோ? காங்கிரஸ் இங்க வந்தனால பிஜேபி காங்கிரஸ் வந்து கவர்னர் டிலே பண்ணாரா? இல்ல, இது வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கிளவரா ப்ளே பண்ணாங்க. ஏன் கிளவரா ப்ளே பண்ணாங்கன்னா, ஒரு பச்சை துரோகம் செஞ்சுட்டாங்க திமுகக்கு, மாற்றல. ஆனா எங்களை பிடித்த சனியன் இதோட ஒழிந்து விட்டது திமுக அப்படிதான். ஏன்னா காங்கிரஸ் நிலைப்பாடு நிறைய மாநிலங்களுக்கு நடந்திருக்கு. ஆமா, ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் வச்சாரு, ஹரியானால வச்சாரு, அதிமுக திமுகவோ அதே போல குமாரசாமியும் காங்கிரஸும் கர்நாடகால அந்த மாதிரி எதிரி. ஏன் மகாராஷ்டிரால பண்ணாங்களே, கம்மியான ஓட்டு எடுத்த சிவசேனா பிஜேபி ஆட்சி வரக்கூடாதனால காங்கிரஸ் வெளியிருந்து ஆதரவு கொடுத்து உத்தவ் தாக்கரே கட்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. திமுகவினர் அதனால தான் இதை பெருசா எடுத்துக்கல, இவங்க கேரக்டர் அப்படிதான். அது ரைட்டு, எடுத்துக்கல. ஆனா காங்கிரஸ் என்ன மாதிரி பிளே பண்ணாங்கன்னா, திமுகவிடம் இருந்து இங்க வந்துட்டோம், தாவேகா வந்து பர்மனண்டா தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அவங்க வந்திருக்காங்க. அது தவறு. பாராளுமன்றம் உள்ளாட்சி ஏன் அப்படின்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கட்சிக்கு வேறு இருக்குது தமிழ்நாட்டில். பெரிய வேறு திமுக இருக்கும், அதோட கொஞ்சம் பெரிய வேறு ஏடிஎம்கே இருக்கும், கொஞ்சம் கம்மியாக பிஜேபி இருக்கும், அது கம்மியாக காங்கிரஸும் வேறுன்னு இருக்கு. தாவேக்காவுக்கு வேறே கிடையாது. இப்போதான் வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் கட்டமைப்பெல்லாம் பண்ணி, மக்களுக்கு நலத்தட்டை பண்ணி கட்சியை கட்டமைத்து கிளை போடுவாங்க, மாவட்டம் போடுவாங்க, மாநிலம் போடுவாங்க, அணி போடுவாங்க, பிரிவு போடுவாங்கன்னு இதெல்லாம் கட்டமைத்து மக்கள் சேவை பணியாற்றி தான் அங்கே வருவாங்க. அப்போ தான் அந்த கட்சியை ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு. ஆனால் தாவேக்கா கட்டமைப்பே எதுவுமே பண்ணாமல் ஆட்சியை பிடிச்சிட்டு கட்டமைப்பு பேக்கில் வராங்க. எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இனிமேல் தான் அவங்க கட்டமைப்பு பண்ணணும். இப்போ யாருப்பா இந்த ஊரில் கிளை தலைவரே, ஒரு கிளை கொடியை ஏற்றுப்பா, நம்மள்ட்ட ஒரு கொடியை ஏற்றுப்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம்பா, நம்ம வந்து நம்ம கட்சி தான் நாட்டு ஆளுது, ஒரு கிளை தலைவர் கொடியை ஏற்று. இங்கே யாருப்பா பேரூராட்சி தலைவர், இங்கே மண்டல் தலைவர் யாருப்பா, இங்கே மாவட்ட தலைவர் யாருப்பா, இங்கே மாவட்ட தலைவர் கீழே எத்தனை மாவட்டம் போகிறது, அப்புறம் வந்து இங்கே அணி என்னப்பா, பிரிவு என்னப்பா, மற்றவங்க யாரும் என்ன பண்ணுறீங்க, பேரவை என்ன, பெரிய ப்ராசஸை ஆட்சியை பிடிச்சிட்டு தான் பண்ணவே ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால தான் சொன்னேன், மற்ற கட்சிகள்லாம் வேறு இருக்குது, இந்த கட்சிக்கு வேறு கிடையாது. ஆனால் காங்கிரஸ் என்ன நம்புது, வேறு இல்லாத தாவேக்கா இந்திய தமிழ்நாடு வந்து காலம் ஃபுல்லாக ஆளுன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்ததுக்கான தப்பான ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்தது. அவங்க என்ன நினச்சி எடுக்கிறாங்க, காங்கிரஸை இப்போ நம்ம ஆதரவு கொடுத்துட்டா 2020 இந்த ஃபோர்ஸ் இருக்கும், 2029 அப்போ நம்ம 20 சீட்டு, அவங்க 20 சீட்டை பிரிச்சுக்கிட்டு நம்ம 20 எம்பி இங்கேருந்து எடுத்துக்கலாம். திமுக போனால் 5 தான் கிடைக்கும். தாவேக்கா வந்து அந்த 20 சீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. எனக்கு தாண்டா இங்கே ஓட் பேங்கிங்க, அதே திமுக எவ்வளோ வாங்கினா அதே 10 வாங்கிக்கும். அது அடுத்த கட்டங்க அவங்களுடைய மனநிலை. இப்போ தாவேக்காவோட அவங்க போகிறாங்க, காங்கிரஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க, தாவேக்கா என்ன பண்ணியிருக்கணும், காங்கிரஸ் இங்கே ஆதரவு தரீங்களா, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், யார் யார் எங்களுக்கு எடப்பாடிட்ட பேசுகிறோம், வேறு யார்கிட்ட திருமாவளவன்கிட்ட பேசுகிறோம், எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன ஒரு பேஸ் வருதோ அப்போ உங்கள் ஆதரவை எடுத்துக்கிறோன்னு சொல்லி தாவேக்கா சொல்லியிருக்கணும். இவங்க தாவேக்கா எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, எங்ககிட்ட 5 தான் இருக்குது, மிச்சம் ஒரு 10 சீட்டு வேணும், மிச்சம் 10 சீட்டை நாங்களே பண்ணித்தரோம். அப்போ அவங்க வேலை சுலபமாக நினைக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க,
2 சிபிஎம் லீடர், ஒருத்தர் ராஜா, ஒருத்தர் வந்து பேபி. யார் பேசுறது? ராகுல் காந்தியே பேசுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கார்கேவே காங்கிரஸ் வந்து பேசுகிறார். முஸ்லீம் லீக் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க. கேரளாவில் ஒரு 17 தொகுதி வென்றெடுத்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ராகுல் காந்தி பேசுகிறப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. எல்லா வேலையும் காங்கிரஸே பண்ணி நமக்கு ஹாட் கேக்கை கொடுக்குறாங்களே, அதை தான் அவர் பண்ண பிளண்டர் மிஸ்டேக். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நீ நின்னா குத்தம் பேசினா குத்தன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அறிக்கை விடுது, காங்கிரஸ் ஒரு அறிக்கை விடுது, ஒரு 2 சிபிஐ ஒன்று சிபிஎம் அது ஒரு அறிக்கை விடுது, முஸ்லீமுக்கு ஒரு அறிக்கை விடுது. யார் ஒரே ஒரு அந்த ஊத்துக்குழி வெற்றிவேல் ஜோசியரை நியமித்ததுக்கு இவ்வளோ பிரச்சனை. இப்போ தாவேகா இருக்க வெளியிலிருந்து ஏடிஎம்கே பிரியல, வெளிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சு, மந்திரி சபையில் இடம் பெறல, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ இவர் எத்தனை பேர் பதில் சொல்லணும்? 2 கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ் 3, திருமாவளவன் 4, முஸ்லீம் லீக் 5 பேரும் குத்துதே குடைதன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவர் எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க. 2 நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்க. எவ்வளோ சர்ச்சை பாருங்கள். எக்ஸ் வலைதள படங்களை பதிவு பண்ணவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு 16 வலைதளத்தை முடக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்றைக்கி வந்து சென்னை ஹைகோர்ட்டு ஸ்டே போடுது. அடியா வெற்றி அந்த ஊத்துக்குழி வெற்றிவேலை வந்து என்ன ஆஸ்தான வந்து நியமிச்சாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை வித்ரா பண்ணிட்டு வெளியே போறீங்களா? அடியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு திட்டங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய தோல்வியின் அடையாளங்கள். நிர்வாக ரீதியாக உங்கள் கைகள் கட்டப்பட்டா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. 1. 2வது 2020 தாவேகா ஜெயிக்குமா அப்படின்ற கண்டிஷனுக்கு ஒரு பதில் இருக்கு. என்னன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் திமுக தீய சக்தி வேணாம், அஇஅதிமுக வேணாம், பாஜக வேணாம், காங்கிரஸ் வேணாம், விடுதலை சிறுத்தைகள் வெற்றி வேணாம், எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, நாங்கள் தான் தூய சக்தின்னு சொல்லி 108 பேர்கிட்ட நீங்கள் ஓட்டை வாங்கிட்டல, 108 வேட்பாளர்கள் நிற்க வச்சு ஓட்ட ரைட்டா? அப்போ அந்த 108 பேரை ஜெயிக்க வச்சவங்க இவெல்லாம் வேணான்னு நினச்சி தான் அவனை ஜெயிக்க வச்சிருக்கான். ஆமாம். அப்போ இவெல்லாம் வேணாம் நேற்று, இப்போ எனக்கு வேணும், இவன் ஊழல் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி மாற்றமே இல்லையே? அவங்களோட சேர்ந்து வந்தானே. இப்போ அவர் இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள். முதலமைச்சர் நிற்கிறாரு, முதலமைச்சர் விஜய் சார் நிற்கிறாரு, கூட எல்லாமே அந்த கட்சிகள் நிற்கிது. அப்படியே டிஎம்கே ஃபோட்டோ பாருங்க, அந்த விஜய் சாருக்கு பதில் போன ஆட்சியில் ஸ்டாலின் சார் நிற்கிறாரு. அவ்வளோதான். அப்போ ஓட்டளித்த திட்டமே செயல்படும் கண்டினியூட்டாரு. ஆமா, தேவையில்லையே. திமுக இன்னைக்கு பாருங்க, சனாதனத்தை பத்தி பேசுறாரு. சனாதன ஒழிப்பு நீங்க போனா சனாதனத்தை நானும் ஒழிப்பேன்னு நீங்க முஸ்தபா அறிக்கை விட்டுருக்காரு, கண்டனம் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு இருமொழி கொள்கை திமுக ஃபாலோ பண்றதா அன்னைக்கு நீங்களும் சொன்னீங்க. பிஎம்சி பள்ளி நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அன்னைக்கு சொன்னீங்க, அதுதான் இன்னைக்கு சொல்றீங்க. நாங்க அன்னைக்கே சொன்னோம் திமுக கொள்கைகளோட காப்பி பேஸ்ட் தான் தாவேக்கா நிறைய வாட்டிங்க சொல்லியிருக்கேன். எஸ்ஐஆர் வரப்ப நீங்களும் எதிர்க்கிறீங்க, என்ஆர்சி சிஆர் அமெண்ட்மெண்ட்டும் நீங்களும் எதிர்க்கிறீங்க, நீட்டை நீங்களும் எதிர்க்கிறீங்க, கச்சத்தீவை நீங்களும் மீட்டுன்றீங்க, முத்தலாக்கு எதிர்க்கிறீங்க, வக்பு வாரிக்கு எதிர்க்கிறீங்க. திமுக என்னென்ன செய்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இன்றைக்கு திமுக வந்து நான் பெரிய லெவலாக மக்கள் பணியாற்ற முடியாத காரணம் மத்திய அரசினோட இணக்கமாக நாங்கள் போனாங்க, எனக்கு நிதி வரலன்னு சொல்கிற கண்டென்ட்டை நோக்கி விஜய் சார் நகர்ந்துட்டார்னா அப்போ இங்கே நடக்கிறது திமுக ஆட்சியின் பேரில் தாவேக்கா ஆட்சியா? நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் 1000 ரூபா தவப்புதலன் கொடுக்குறேன், இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறீங்க. ஏன் கண்டினியூ பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, நீங்கள் ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்களா? உங்கள் கொள்கையும் உங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். திமுக பண்ணதை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு தேர்ந்தெடுக்கல. ஆக்சுவலா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இதை நிறுத்தணும்னா நம்ம அகைன்ஸ்ட் ஆயிடுமோ, அதுக்கு மேல கொடுங்க, செய்யறதுக்கு கொஞ்சம் லேட்டா டைம் ஆகும். இல்ல சார், நான் ஒரு சாமானியனா சொல்றேன் சார். தவ புதல்வன் இருக்குல்ல, தவ புதல்வன் பேரை தூக்குங்க சார். விஜய் புதல்வன் வைங்க, முதலமைச்சர் புதல்வன் வைங்க, வச்சுட்டு 1000 அவர் புதல்வனே அவர் பார்க்க மாட்டேன் சொல்றது. அது தனி, அது குடும்ப விஷயம், நம்ம பேச விரும்பல. விஜய் புதல்வன் இல்ல முதல்வர் புதல்வன், ரைட்டா? இப்ப கலைஞர் மகளிர் தொகுதி இருக்குல்ல, விஜய் மகளிர் தொகை உங்களுக்கு எவ்வளோ? 1000 ரூபா நான் சொன்னோம், 2500 ரூபா போடுங்க. சாத்தியமே இல்லைன்றாங்க 2500. அது எனக்கு தெரியாது. நான் சொல்றது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் உங்களை தேர்ந்தெடுத்த தவிர திமுக சொன்ன விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை உங்களை தேர்ந்தெடுக்கல மக்கள். இப்போ தவப்புதல்வன் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க திமுக பி டீம் நான் சொல்றேன், நீங்க மறுக்க முடியுமா? நீங்க அவர் சொன்ன திட்டம் உலக மகா திட்டமா, அது நிறைவேற்றி ஆகணும் கட்டாயமா? அவர் 1000 ரூபா கொடுத்தாருல, இந்த கூட 2200 ரூபா போட்டு விஜய் முதல்வர் திட்டம் கூட, திட்டம் மாறுதா இல்லையா? அதே தாங்க செய்பாடு, திட்டங்கள் மாறுதா இல்லையா? நீங்க 1 கோடி பேருக்கு கொடுத்தீங்க, நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் பேருக்கு சேர்த்து கொடுக்குறோம், 1200 ரூபா கொடுக்குறோம். மாத்துங்க. அதை அப்படியே செய்வதற்கு மாற்றம் நீங்க எங்க தரப்போறீங்க? ஏன்னா ஏற்கனவே உங்களோட பிஜேபி எதுக்குற கோஷியை தான் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப மத்திய அரசினுடைய இணக்கமா போகணுன்ற கண்டிஷன் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே முடிச்சிடறேன். இப்ப பிஜேபி ஒரு திட்டம் அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த பிஎம்சி திட்டம் மாதிரி ஒரு திட்டம் அறிவிக்குது.
இந்த திட்டம் அறிவிச்சா தமிழ்நாடு பயன்பெறும் மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்ப இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வேலை என்னது? அவங்க என்ன திட்டம் சொல்றாங்களோ எதிர்க்கிறதாங்க வேலை. அந்த திட்டத்துக்கு ஒன்று என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், வள்ளூர் கூட்டத்தை ஃபில் பண்ணு, பனகல் மலையை ஃபில் பண்ணு, சைதாப்பேட்டை பனகல் மலையை ஃபில்அப் பண்ணு, சேப்பாக்க விருதுநகர் மலையை ஃபில்அப் பண்ணு, சிங்காரவேரத்தில் ஃபில்அப் பண்ணு, போராட்டம், இது போராட்டம், பிஜேபி எதிர்த்து போராட்டம். இதே தானே அவங்க பிரதான நோக்கம். அவங்க எதிரியை ஃபிக்ஸ் பண்ணது பிஜேபியை தான். ஆனால் பிஜேபி இங்கே வலுவாக இருக்கான்னு கேட்டால் நாங்கள் 27 இடத்துல இருந்து 1 தான் வென்றெடுத்தோம். நாங்கள் வளர வேண்டிய காலங்கள் இருக்குது, நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை. ஆனால் இவங்க எதை சினாரியோ மாற்றுறாங்க, இந்த மாதிரி குறுக்கு சாலை ஓட்டுறாங்கன்னா ஏற்கனவே திமுகவோட இணக்கமான போக்கு பண்ணாதனால இருந்த இழப்பை விஜயும் ஏற்படுத்துவாரா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஒன்று, இன்கேஸ் அவர் ஏற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வர்றதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு போராட்டம் இல்லை, இந்த திட்டம் நல்லா இருக்குது, மக்களுக்கு பயன்படுற திட்டமாக இருக்குது, விஸ்வகர்மா கைவினை கலைஞர் திட்டம் வந்து மத்திய அரசு திட்டம், திமுக நிறுத்தி வச்சுது, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னார்னா இவர்கள் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணுறேன்னு இதே காரணம் என்ன பண்ணுவான், அதே போராட்டத்தான் பண்ணுவான். அப்போ வேலியை போடுற ஓனானத்துக்கு வேட்டியில் அவர் விட்டுக்கிட்டாரு. இனிமேல் அவருக்கு தூக்கமின்மையாக தான் தூங்கணும். சரி, இப்போ நீங்கள் இந்த 8 பேருக்கே இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பதில் சொல்லணும்னு சொல்லும் போது இப்போ சிவி சண்முகம் உடைத்து கொண்டு வரும் அந்த 25 நபர்களால் விஜய்க்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இல்லை, சிவி சண்முகம் உடைத்து வர ஒரு நபர் வந்து யாருடைய பின்னணியில் வராங்கன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி பின்னணி இல்லை, அவங்க பின்னணி முழுக்க லீமா ரோஸ் பின்னணி தான். அதுதான் உங்களுக்கு அந்த உதாரணம் சொன்னேன். நான் வந்து இந்த பக்கம் சைடு மாறி லீமா ரோஸை யார் ஆப்ரேட் பண்ணுறான்? லீமா ரோஸ்ட்ட பணம் இருக்குங்க. அவங்க வந்து அந்த பணத்தை கட்டமைப்பதற்கு ஒரு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. லீமா ரோஸ் ஒரு மகனையும் மண்டையில் குட்டி அமித்ஷா சொன்னதை கேட்க வைக்கும், லீமா ரோஸையும் கேட்க வச்சிருக்கலாம்ல, நீ இந்த மாதிரி பண்ணுமான்னு சொல்லி. அது வந்து அங்க வந்து என்ஆர் காங்கிரஸோட எதிர்ப்புனால அது நடந்தது. 2வது ஒருத்தர் வந்து தாறுமாறா வளர்றத எந்த கட்சியும் விரும்பாதுங்க. இன்னொரு ஒரே கொஸ்டின் வெங்கடேஷ், அதாவது தமிழகத்தில் ஒரு 108 இடம் விஜய் அலைன்னு சொல்லி வச்சுக்கலாம், எல்லா ரசிகர்களும். அதே மாதிரி மற்ற தோத்த இடத்துங்களில் கூட 40,000-50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பக்கத்திலேயே இருக்கிற புதுச்சேரியில ஏன் விஜயால் சாதிக்க? விஜயால இல்ல, நீங்க இப்ப நீங்க சொல்ல இந்த மாதிரி ஒரு 50% இல்ல. இங்க நடந்தது வந்து ஆன்டி இன்கம்சி ஓட்டை எடுத்திருக்காங்க. அங்க என்ஆர் காங்கிரஸ் மேல ஆன்டி இன்கம்சி ஓட்டை எடுக்க முடியல. பிஜேபி அதனாலதான் அவங்க கூட்டணியா இருக்கனால அங்க பெரும்பான்மையா அவரை வெற்றி பெறணும். இல்ல அங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் மேல் ஒரு வெறுப்புணர்வு இருந்தா இதே தாவேக்கா 30-20 சீட் கண்டிப்பா அடிச்சிருக்கும். அது அலைன்னு ஒத்துப்பேன். இங்க அடிச்சது விஜய்க்கான அலை கிடையாது. இங்க அலை கிடையாது, திமுககான கோபத்துக்கான அலையை வந்து அறுவடை பண்ண வேண்டிய ஆள் வந்து மாறி அறுவடை பண்ணிட்டார், அவ்வளவுதான். அந்த கோபத்தை இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தாவேக்கான ஒரு கட்சியில் 2026 எலெக்ஷன்ல திமுக எலெக்ஷன் நிக்குது, அதிமுக நிக்குது. இப்ப திமுகவுல கோபம் எங்க திரும்பும்? ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே மேல ஓட்டு பேங்க் ஆகி இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருப்பாங்க. அந்த ஆப்ஷன் அவர் கொடுக்குறாரு. அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால அந்த ஆப்ஷன் வந்து புதுமை விரும்பிகள் 20 லட்சம் எக்ஸ்ட்ரா வாக்காளர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. 20 லட்சம் பேர் எப்போதுமே எக்ஸ்ட்ரா புது வாக்காளர் வருவாங்க. 5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்து 25 லட்சம் அப்படியே போயிருக்கு. அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. 2-3 கட்டமைப்பை விஜய் உடைச்சிருக்காரு, நம்ம பாராட்டணும். இப்போ முக்கியமா கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டாலே பிஜேபியோடைய வாக்கு வங்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ இல்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்பே, நானும் இந்த களத்தில் இருக்கனால தெரியும் எனக்கு. எங்க எப்படினாலும் பொன்னார் ஜெயிச்சிருக்காரு, இப்போ இவரா இருக்கிறவரும் ஜெயிச்சிருக்காரு, ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காங்க, அப்பவே ஜெயிச்சிருக்காங்க. 2021 98 ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருந்த அந்த கொங்கு மண்டலத்தையே வானதி அவர்கள் போன முறை எம்எல்ஏ இருந்தாங்க, அவங்க தோத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் எம்எல்ஏ இருந்தாங்க, இன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கிறார். இந்த அலையில பிஜேபியும் கண்டிப்பா போயிடுச்சு, அதை நம்ம ஒத்துக்கணும். மனப்பூர்வமான தோல்வியை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம், அதுல மாற்றே கிடையாது. இந்த பேரலையில பிஜேபியில நீங்க சொல்றீங்க மனப்பூர்வமான தோல்வி ஒத்துக்கிறோன்றீங்க, திமுகவும் தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க 5 ஆண்டுகள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி. ஆனா எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கவே மாட்டாரு இந்த தோல்விக்கு நான் பொறுப்புன்னு. எடப்பாடிக்கு பெரிய ஷாக்குங்க, நம்மள மாதிரி ஆளுக்கே ஒரு ஷாக்கா இருக்கப்ப அவர் உழைப்பை கொடுத்தவர், அதை நம்ம பாராட்டணும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சுற்றுப்பயணம் இருந்தாரு. அதாவது அமித்ஷாவோட கூட்டணிக்கு முன்னாடி ஒரு சுற்றுப்பயணம் பண்ணாரு, ஆப்டர் கூட்டணி ஒரு சுற்றுப்பயணம் பண்ணாரு. மக்கள் எழுச்சியா இருந்தாங்க, பணம் செலவு பண்ணாரு. தனி நபரா இருந்து அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போனார். தோக்குறாரு ஜெயிக்கிறான்ற அடுத்த கதை. ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சு எடுத்துட்டு போறதே பெரிய ஒரு சாதனை. அதை வந்து இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நமக்கே ஷாக்கா இருக்கப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். கூட இருந்தவங்களாம் சொல்றான், என்ன சொல்றான், திமுக எதிர்ப்பு ஓட்டு உங்களுக்கு ஒரு சிறுபான்மை ஓட்டை விஜய் பிரிச்சிருவாருன்னா நமக்கு பெரும்பான்மை ஓட்டு வந்துடும்னா நம்ம தானே, நீங்க தானே சீஃப் மினிஸ்டர், இப்படியே அவங்கள மைமரைஸ் பண்றாங்க. அதை தான் அவங்களுக்கு முன்னாடி சொன்னது நினைவிட்டு விரும்புறேன். இந்த கரூர் சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா விஜய் சாருக்கு மாறிச்சு. கரூர் சம்பவத்தில் விஜய் சாரை வீழ்த்துவதற்கான எல்லா ஆப்ஷனும் எல்லா கட்சிக்கும் கிடைச்சது. அவங்க எல்லாம் தப்பா யூஸ் பண்ணல, அவங்க ஸ்ட்ராட்டஜியை தப்பா பிளே பண்ணதுனால அதுல அவர் பின்னாமலா வளர்ந்துட்டார். கரூரோட தாவேக்காவை முடக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் திமுக கிடைச்சது, ஏடிஎம்கே கிடைச்சது, பாஜகவுக்கு கிடைச்சது. ஆனா
கூட்டணிக்குள்ளே வச்சு குறுக்கு சால் ஓட்டலாம்னு இவங்க நினச்சாங்க. அவர் அந்த எல்லா ஆதரவையும் பெற்றுட்டு கடைசியில் உனக்கும் பெப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன்னு தனிச்சு நின்று எல்லாரையும் முடிச்சிட்டார். இப்போ வந்து மதவாத சக்தி கூட்டணி வேணான்னாரு, தீய சக்தி வேணான்னாரு. இந்த பக்கம் பார்த்தா ரஜினி படத்தில் வர மாதிரி படையப்பல மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு சட்டசபையிலேயே சொல்லிட்டார் எதிர்கட்சி தலைவர், நீங்க இன்னைக்கு ஆட்சி ஆளக்கூடிய சூழல் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஆதரவுல நீங்க ஆட்சி ஆளுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னும் வந்து இப்போ நம்பிக்கை தீர்மானத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் வந்து மதவாத சக்தின்னு சொன்னீங்க அந்த கூட்டணியை, தேசிய முற்போக்கு கூட்டணியை, இப்போ அவங்க ஆதரவும் வந்துருச்சு. அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க? இல்லை, மாற்றம் எதுவுமே தர முடியாது. நீங்கள் திமுக சொல்கிற திட்டங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே நீங்கள் அதிலே அடிபட்டுருவீங்க. இன்னொன்று தாவைக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தாவைக்கா நீங்கள் 35% வாக்குகள் வாங்கியிருக்குன்னா அதில் வந்து ஒரு 12% தான் கட்சிக்காரங்க ஓட்டாக இருக்கும். மீதி 23% வந்து இந்த பொதுமக்கள் டிசைட் அத்தாரிட்டி அவன் போட்ட ஓட்டு. ஆனா அவன் போட்ட ஓட்டு என்னைக்குனாலும் எப்பனாலும் மாறும். அதே இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணினா ஒரு 25-24% ஓட்டு இருக்கு, அது வந்து கட்சிக்காரங்க ஓட்டு. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, அதாவது மு.க. ஸ்டாலின் கட்சி கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30-32% வாக்கு இது வந்து மறையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கு டிசைட் அத்தாரிட்டி இந்த 10%, 15% அவன் தான் இப்ப மாத்தி போட்டதுல தான் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாத்தி போட்டவன் இப்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னங்க இப்போ 10 ரூபா வாங்கின பாட்டிலுக்கு இப்போ 20 ரூபா வாங்குறாங்களா, கொலை எல்லாத்தையும் தடுப்புனாரு. அது டைம் எடுக்கும்னு வச்சுங்க. பட் ஆனாலும் இப்போ இதுக்குள்ள ஒரு ஆட்சி அமைச்சதுக்குள்ள 17 கொலைகள் நடந்துருச்சு தமிழ்நாட்டில் இதுவரை இப்போக்குள்ள. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வருது, விடிய சரக்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் பண்ணிக்கணும். நீங்க அவர் வந்து ஒரு அருமையான விஷயத்தை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாரு, கஜானா காலி, இந்த கஜான்லேருந்து வெள்ளை அறிக்கை பண்ண பிறகு தான் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு அவர் சொல்றாருல. நீங்க சொன்னீங்க, அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த பொதுவான வாக்காளர் 20%, அவன் வந்து யார் நல்லவனோ அவனு தான் போடுவான். அந்த 20% வந்து கஜானா காலின்றதுலாம் மைண்ட்ல இல்லை. நீ 2500 ரூபா தரணும்ல, அதுதான் ஆக்சுவலா பிப்ரவரி மாசமே கஜானா காலி, கடன் இருக்குன்னு நீங்களும் அதை பேசியிருக்கீங்க. அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சு. 4.5 லட்சம் கோடி தான் கடன் பட்ஜெட். நீங்க சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றது 12.5 லட்சம் கோடி வேணும்னு அன்னைக்கே டேட்டா கொடுத்தோம். அது பெரிய தினமலர்ல பெரிய பேப்பராகவே வந்துச்சு, ரைட்டா? அப்ப 4.5 லட்சம் கோடியில நீங்க வந்து கடனை அடைக்கிறதுக்கே உங்கள்ட்ட பணம் இல்லை, சம்பளம் கொடுக்கவே பணம் இல்லை, பட்ஜெட். அப்ப நான் 12.5 லட்சம் கோடிக்கு நிறைவேற்றுற நீங்க ஒரு வாக்குறுதியை நீங்க எப்படி கொடுத்தீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, கடன் வாங்குறதுக்கு இங்க ஸ்பேஸே இல்லை. ஜிடிபியில் 26%, 27%, 26% வாங்கியாச்சு. நம்மளுடைய உற்பத்தி திறன்ல 103% வாங்கியாச்சு. இனிமேல் கடன் வாங்குறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. இப்போ எடப்பாடி அது ஒரு திட்டத்தை சொல்றப்ப நம்ம முன் வச்சு என்னன்னா, மத்திய அரசினுடைய இணக்கமாக செயல்பட்டு மத்திய அரசினுடைய ஒரு பெரிய ஒரு தொகுப்பு நிதியோ ஒரு சிறப்பு நிதியோ வாங்கி கடன் எல்லாம் அடைச்சு ரீஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் நீங்க கூட வச்சிருக்கீங்க. பிஜேபியோட பிரதான எதிரி தாவேகாவோ திமுகவோ அஇஅதிமுக கிடையாது. பிஜேபியோட எதிரி காங்கிரஸ். காங்கிரஸ் கூட எங்க இருக்கோ அதனால அவங்க கூட சேர்ந்து அவனும் பண்ணணும். ரெண்டாவது, காங்கிரஸ் பண்ண எல்லா தப்புக்கும் நீ விஜயும் பதில் சொல்லணும். 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்சனோட நீ கூட்டணி வச்சிருக்க, கச்சத்தீவை கொடுத்தவனதான் நீ கூட்டணி வச்சிருக்க, நீட்டை கொண்டு வந்தனால கூட்டணி வச்சிருக்க, கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியல் மாறதான் கூட்டணி வச்சிருக்க. எல்லாத்துக்கும் யார் இனிமேல் திமுக சுமந்த அதை இனிமேல் தாவேக்கா சுமக்கணும். அப்ப நீங்க ஒரு பாயிண்ட் அருமையா சொன்னீங்க. அந்த 10% பேரு திமுக சொன்ன விஷயங்களே நீ செய்யறதுக்கு அதுக்கு நான் திமுகவே போட்டு போயிடுவேனே. அதுதான் சொல்ல வரேன். என்ன மாற்றீங்க? திமுக ஊழல் சக்தி தான் உன்னை கொண்டு வந்தோம். அந்த ஊழல் சக்தியில பங்கேற்றவே தானே உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகளிர் இலவச பஸ்ல ஏறினவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கணும்னு கண்டக்டர் கேட்டதா ஒரு காணொலி வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா இன்னும் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா, பொதிச்சிட்டாங்க. அப்பா நாங்க ஏன்பா உனக்கு ஓட்டு போட்டோம். இப்ப அவர் வந்து சைன் பண்ணது ஃபர்ஸ்ட் என்னமா எல்லாமே எதிர்பார்த்தாங்க, 2500 ரூபாய் உரிமை தொகை தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவது பஸ்ஸுக்கு போடுவார் தான் நினைச்சோம். சம்பந்தமே இல்லாம சிங்கப்படை ஆரம்பிக்கிறேன், போதையை ஒழிக்கிறேன், அதெல்லாம் தேவை. ஆனா அது போர்க்கால அடிப்படையில் தேவைன்றது அது ஒரு திட்டம். அது வந்து சைன் பண்ற அளவு எதிர்பார்ப்பு கிடையாது. நீங்க வந்து சிங்கப்பன் படைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறது நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு கூட சைன் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சைன் பண்றது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் இலவச பால் விலையை 3 ரூபா குறைக்கிறேன், பெட்ரோல் விலையை கம்மி பண்றேன்னு ஒரு 5 சைன் பண்ணோன்னா அப்ப அதை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மனம் குளிர்னாங்கப்பா, ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கேன்ப்பா, வந்ததுக்கு இதெல்லாம் கம்மியா இருக்குப்பான்னு. நீங்க உப்புக்கும் சப்புக்கும் இல்லாம 200 யூனிட் ஃப்ரீ, ஏற்கனவே 100 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட் தாண்டா 200 யூனிட் ஃப்ரீ இல்லைன்றீங்க. இன்னைக்கு சாதாரண வீடு 600 யூனிட். இன்னைக்கு ஏசி இல்லாத வீடு எதுங்க, கிரைண்டர் இல்லாத வீடுங்க, மோட்டர் இல்லாத வீடு எதுங்க, எல்லா வீட்லயும் மோட்டருங்க. ஒத்தபல் தெருவோரம் இருக்கிறவங்க கூட ஒரு வாஷிங் மிஷின். ஆமாங்க, இன்னைக்கு ஒத்த பல்பு வச்சுட்டு எவனா இருக்கிறானா இங்க? அப்ப எல்லாருமே நீங்க 500 யூனிட்டை தாண்டி தான் போறாங்க. அதே 100 யூனிட் ஃப்ரீ தான் வரப்போகுது. இதுல என்ன சேஞ்சஸ்?
அது நீங்க ஒரு திட்டம் சைன் பண்றப்ப இப்ப நீங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. நேத்து வரையும் நான் ஃப்ரீயா போயிட்டு இருந்த மகளிர் பஸ்ல இப்ப ஏறணும்னு காசு கேட்கறான்றப்ப கோவம் எங்க திரும்பும்? அரசாங்கத்தின் மேல திரும்பும். இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காரு பழைய திட்டங்கள் தொடரும்னு சொல்லி. அப்ப இனிமேட்டு அவங்களுக்கு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். பல திட்டங்கள் தொடரும்னு சொல்றாரு. அது பட்ஜெட்ல போய் ஜியோ பாஸ் பண்ணோம். ஆமா, மகளிர் உரிமை தொகையிலிருந்து இலவச பயனிலிருந்து மற்ற குறைப்பெல்லாம் அந்த ஆட்சியோட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்ப நான் மறுபடியும் மகளிருக்கு வந்து மாவட்டத்தோறும் இலவசம் கொடுக்குறோம்னா நீங்க ஜியோ பாஸ் பண்ணி கையெழுத்து பண்ணோம். கண்டிப்பா. இன்னிலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பெண்கள் சென்றால் இலவசம், எல்லா பஸ்ஸிலும் பெண்கள் ஏன்னா இலவசம், இந்த ஆட்சிக்கு நாங்க ஒப்புதல் தர்றோம்னு சைன் பண்ணணும். கண்டிப்பா. இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு விஷயங்கள் தாவேக்காவுடைய பிளஸ் மைனஸ் எதிர்காலத்தை அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி பண்ணலாம், அவங்க அடுத்த லெவல் போவாங்கன்றது கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா ஆராய்ந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். மீண்டும் அடுத்த அரசியல் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.